மழை டிம்மு டிம்முன்னு விழுந்துச்சு. இப்போ மழைய காணோம். பிரெட் ஆம்லெட் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. போடா நெருங்கடா பாப்போ வைடா. பாட்டு நல்லா இருக்குது. நீ எழுதுறதா? அடுப்பு அப்படி எரியுதுதா. எடுத்துருமா ரொட்டியை பிரெட்டை. சொல்லுங்க, அப்படி கொழுந்து கறிது தாத்தா. அடவு பார்த்துங்க, போய் வர எடுத்துட்டு வரேன். ஆமா, கேமரா வர்ற வரைக்கும் இருக்காதுண்ணே, கருகி போயிரும்ண்ணே, எடுத்துருவோம். அவ்வளோதான், இவன் பரட்டி பார்த்துக்குறோம். ஆல்ரெடி எல்லாமே பிரட்டியாச்சு. என்ன பிடிக்குது? பிரட்டி விட்டு டக்குன்னு. நீரம்பி தள்ளுங்கத்தா, சுடுங்கத்தா. இங்க பாருங்க. அழகா இருக்கேடா. யாருதான் அதிக முட்டை உடைக்கிறேன். ஆறாவது கூட்டை உடைச்சாவே போதும். நாங்கள் ஒன்றுலாம் அடுத்து எடுத்து போட்டு ரெண்டாவது போய்கிட்டு இருக்கு. அதான் இதில் ஸ்கூலில் படிக்கணும், டீச்சர் சொல்லுவாங்க, நீங்களாம் படித்து முட்டை தான் வாங்குவாங்க. முட்டை வரும் முட்டை. நேரம் 4 உடச்சு முடிச்சிருப்பேன். அதில் என்னை டிஸ்டர்ப் பண்ணி தென்னை மரத்தில் போடலாம்ல. முட்டைக்கு கல்லுப்பு நல்ல கலக்கு. இப்படி சொல்லலாம் போகவே மாட்டேன். அடிமை போடலாம்னே, பயங்கரமாக இருக்குது. வைக்கன் கட்டிக்காங்கம்மா. வெண்ணெய் வெண்ணெய் உடைச்சு ஊத்துன முட்டை. போதும். நீ ஐநாக்கு தான் பயங்கர வேலை, எல்லாத்தையும் எடுத்து போடணும். அப்படி சொல்லிருப்பீன்னு நினைச்சீங்க. சுட்ட பிரேட்டு இருக்குங்கிற வரைக்கும் நான் எப்பறம் வச்சுக்கிட்டு இருக்கிறது. பொடியா நறுக்கின வெங்காயம். இங்க நாங்க ரெடியான தானே. பொடியா நறுக்கின தக்காளி. பொடியா நறுக்கின பச்சை மிளகாய். முணுக்கின மிளகுத்தூள். முணுக்கின கல்லுப்பு. வெண்ணெய் தகடு. கதை கொடுத்து வாங்க, சரியா போச்சு. அதுதான் இந்த மாதிரி இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாம் எனக்கு பார்த்தா ஆட்டு கொண்டு போறானே.
இந்த தாத்தா என்ன 2 வேலை இருந்துச்சுன்னா கொண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இருக்கு தாத்தா எப்படிக்கே இதை போடுங்க உள்ள தள்ளி விடுங்க. கணேசு மாமா பெத்து விட்டுருக்காரு புள்ள. முன்னெல்லாம் புள்ள எடுத்து வச்சிருக்காங்களா எப்படிடா? இந்த அவனும் வந்துடட்டும். சமைச்சல லேட்டு. இந்த மாடு தொத்த மாடு போல. கேட்டா நான் வந்து சிறப்பாக பண்றேன் பாரு. மேனேஜ்மென்ட் நாங்களே பண்ணிக்கணுமா? பண்ணிக்க. உனக்கு இங்க அடுப்பு எரியுதுனா டக்குன்னு தூக்கிரு. நம்ம கரெக்ட்டா ஒண்ணும் பண்ண வேணாம். அதே மாதிரி தூக்கிரு. ஆமா ராஜா மாதிரி பண்ணி. நீ அருமைடா. நீ சூப்பர்டா. நீ எதுமே சொன்னதலடா. டேய் வரடா. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்து செய்றேன்டா. உனக்கு கூட சும்மா தூக்கிட்டு போற நீ மேனேஜ் பண்ணிடுற. என்ன அதுக்குல இருந்து இடுண்டா. அடுத்து தயாராயிட்டானா இல்லையா? நீ என்ன தயாரா? இல்ல தாத்தா. இன்னும் கொஞ்சம் கொண்டாங்க. ஃபெயில் ஆயிட்டான். உனக்கு மட்டும் மறுபடியும் கொடுக்கணும்டா. நீங்க ஃபர்ஸ்ட்லயே ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிதான் பாத்துட்டேன். இவனுக்கு ஒரு ஏய் மொரட்டு கட்டையாளி வந்துட்டு வாங்க தாள வரணும். கொண்டா ஐனா ஏங்க முட்டா பேல கொஞ்சம் இருடா. உண்மையிலே பசி நேரத்துக்கு செம்மையான சாப்பாடுண்ணே. பசுவம் பால் ஆக்கப்படுத்த ராசாவுக்கு ஆற பொருட்களையா பால் இல்லை. அப்பா ஆம்லெட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் அந்த ஆம்லெட்டுக்குள்ள பிரெட்டு நல்லா முட்டையை ஊற்றி வெண்ணெயிலே பொரிச்ச பிரெட்டை வச்சு அதில் பொடி பொடியாக அந்த வெங்காயம் தக்காளி சீஸ்லாம் எடுத்து வச்சு பிரெட் ஆம்லெட் செஞ்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஒரு பிடி பிடிச்சா. உண்மையிலே அந்த ஒரு பிரெட் ஆம்லெட்டு ஒரு ஆள் சாப்பிட முடியாது போல் அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பசுவம் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு வயிறு நல்லா கும்முன்னு இருக்குது. நல்லா பசியோடு இருக்கிறவங்க சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவங்க வயிறு நல்லா நிறைஞ்சி சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் ஆம்லெட் இன்றைக்கி உண்மையில் வேறு லெவல். ஒரு புடி பிடிச்சாச்சு வேறு லெவல் தான். இது வந்து பிரெட் ஆம்லெட்டுமா. ரொட்டி மேலே ஆம்லெட்டு போட்டு ஒரு வாழைப்பழமும் இருக்குது. பார்த்து அம்மா பால் இங்கே வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு குடிங்க.